ஹாய் நண்பா, தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து பேசிட்டு வராங்க. இதுல தற்பொழுது விஜய் சார் ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. அப்படி விஜய் சார் என்ன ஒரு நிகழ்ச்சியான செயல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மாத காலமாக கரூரில் அனுமதி கேட்டு தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா அனுமதி கிடைக்கலையாம். இந்த ஒரு காரணத்தினால தான் மாமல்லபுரத்தில் விஜய் சார் வரவழைத்து நேரில் ஆறுதல் கூறிட்டு வராங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே அன்பா, கரூர் கூட்ட நெரிசலில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்திற்கு கண்ணீருடன் விஜய் சார் ஆறுதல் கூறிட்டு வராங்க. அதாவது மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கி இருக்க 33 குடும்பங்களை விஜய் சார் தனித்தனியாக சந்திச்சு பேசிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம 41 குடும்பத்துல 33 குடும்பங்கள் மட்டும் தான் தற்போது மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கிறாங்க. விஜய் சார் கூட கட்சி நிர்வாகிகள் யாரும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, கூடுதல் நிதி உதவி செய்ய ஏதுவாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் சுயதொழில், சொந்த வீடு, கடன் பிரச்சனை உள்ளிட்ட கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக விஜய் சார் பாத்தீங்கன்னா வாங்க போறாங்களாம். அதாவது உங்களுக்கு என்ன தேவை, அதாவது கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கடன் பிரச்சனை தீர்த்து வச்சிடறேன், சொந்த வீடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொந்த வீடு கட்டி தர்றேன், இல்லை உங்களுக்கு ஏதாவது சுய தொழில் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னா அதையும் பண்ணி தரேன், கல்வி கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் சரி பண்ணி தரேன் அப்படின்னு விஜய் சார் பாத்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக பாதிக்கப்பட்ட மக்களிடம் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கியிருக்கிறாங்களாம். இது பாத்தீங்கன்னா பாராட்ட பெற்று வருது. ஆல்ரெடி விஜய் சார் 41 குடும்பங்களுக்குமே எப்பொழுதும் துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது மேலும் ஒரு சில உதவிகளை செயல்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.